பாவத்துக்கு பரிகாரமே நம்ம திருந்து விரும்புறதுதான். அது மட்டும் இல்ல, இப்போ நமக்கு இறைவன் கொடுத்ததுல இருந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, அது நம்ம உணர்வா ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுத்துவதற்காக எந்த பிரதிமை எதிர்பாராம இறைவனுடைய பொறுத்து மட்டுமே நம்ம விரும்பக்கூடியதுல இருந்து நடுத்தரமானதை கொடுத்துவதற்கு நம்ம இருக்கணும். உணவு, உடை, இருக்க இருப்பிடம். இது எப்ப நமக்கு ஏத்துக்குவாங்க சார்? நான் திருத்திட்டு நிலையில ஒவ்வொருத்தரும் தான் சொந்தமா உணர்ந்து தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருந்து விரும்பும்போது, மீள விரும்பும்போது, அந்த நிலைப்பாட்டிலேயே அதற்கு பரிகாரமா நம்ம உணவு அளிக்கிறதும் உடை அளிக்கிறதும் இருவருடைய பல செலவு பண்றது. இது தவிர பார்த்து பரிகாரம் கிடையாது. இதை விட்டுன்னு சொன்னா நோம்பு நோக்குறது இருக்கு. இந்த நோம்பு நோக்குறதும் நமக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் சத்தியத்தை முறிக்கும் பொழுது அதுக்கான பரிகாரம் நோம்பு நோக்கும் இருக்குது. அந்த நோம்பு நோக்க முடியாதவங்களும் கடைசியில் ஏழை உணவு வைக்கிற சூழ்நிலை உருவாது. அதனால நம்ம கொடுக்கப்பட்ட இந்த காலவாசத்துல நம்ம எதுக்காக காலவாசம் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு நாள் சொன்னா திரும்புறதுக்கும் அவங்க திரும்புறதுக்கும், நம்ம பாவங்களுக்கு பரிகாரமா நன்மையில செய்யறதுக்கும், நம்ம திருந்திட்டு நிலையிலேயே நன்மையில செய்யறதுக்கும், அந்த நன்மைகள் எல்லாம் இறைவனுக்காக அப்படின்றதோட அந்த உணர்வு இறைவன் வந்தது, அது செய்யக்கூடிய இறைவனுக்காக செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மையை நம்ம செய்யணும்னு நினைச்சாவே அதுவும் சோனதான். ஏன்னா நன்மையாவும் இறைவன் வந்தது. இது என் குணம் கிடையாது, நான் என் தேவைக்கு சில நேரத்தில் கணக்கு பார்க்கக்கூடியவன், அது என் குடும்ப தேவைக்கு நான் பொருள் அடிப்பை கணக்கு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அதெல்லாம் மாறி இருக்குது. அந்த உணர்வு நமக்கும் படிப்படியா செலவு மனசை கொடுத்துருக்கான். நம்முடைய குடும்பத்தாருக்கும் படிப்படியா நியாயமான தேவைகளுக்கு செலவு பண்றதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மனசை கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் படிப்படியா நடந்துட்டு இருக்கு. படிப்படியா நடக்கிறது காரணமே நம்ம அதை படிப்படியா உணர்ந்து நன்றி உணர்வுக்காக. தீமையிலிருந்து விளறதும் படிப்படியா நடந்துட்டு இருக்குது, நன்மையில வாழ்றதும் படிப்படியா நடந்துட்டு இருக்கு. ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இறைவன்கிட்ட திரும்பிட்டோம், அவனுக்கு பொருத்தமான விரும்பிட்டோம், அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா படிப்படியா ரெண்டுமே நடக்குது. தீமையிலிருந்து விலக்கப்பட்டதும் படிப்படியா, தீமையான குணங்கள் படிப்படியா நீக்கப்பட்டிருக்குது, நன்மையான குணங்கள் படிப்படியா அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எல்லாரும் வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம கவனிச்சு நன்றி கொடுக்கிறோமா அப்படிங்கறத நினைவு கூறணும்.